வணக்கம். இன்றைக்கி நாம் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டிஸ்கஷனில் பார்க்கக்கூடிய டாபிக் ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா, சிறுபான்மையினர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த கொஷின் இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது எஸ்ஏ டைப் கொஷனில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் நிறையா பாயிண்ட்ஸ் எழுதலாம். இப்போது ப்ராப்ளம் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல மைனாரிட்டிஸ்னால் யார், சிறுபான்மையினர் யார்? First of all, Indian Constitution does not define the word minority. Minority, சிறுபான்மையினர் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படலை. ஆனாலுமே மைனாரிட்டிஸ் அப்படின்றது நம்ம யாரை சொல்கிறோம்னா, இரண்டு வகையான மைனாரிட்டிஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஒன்று ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் விச் இஸ் கால்குலேட்டட் ஆன ஆல் இண்டியா லெவல், நேஷனல் லெவலில் கால்குலேட் பண்ணக்கூடியது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். இந்தியாவில் மொத்தம் 6 ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின், சிக்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ் அண்ட் ஜெயின்ஸ். இது இல்லாமல் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னால் மொழி சார் சிறுபான்மையினர். இவங்களை ஆல் இண்டியா லெவலில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இவங்க மாநில அளவில், ஸ்டேட் லெவலில் கால்குலேட் பண்ணப்படுறாங்க. ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் அல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். இப்போ மெஜாரிட்டி லாங்குவேஜ் ஒரு மாநிலத்தில் பேசப்படுதுன்னா அந்த லாங்குவேஜ் அல்லாமல் அடுத்தடுத்து வர லாங்குவேஜை பேசுகிறவங்கள லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் தான் தேவை. ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஸோ இவங்கள தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதிகமாக படிக்க போகிறோம். ஓகே, ஃபைன். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய மெயின் சேஃப்கார்ட்ஸ் ஆர்டிகல் 29 and 30 இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அது என்ன சொல்லுதுன்னா, மெயினாக ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு அட்மினிஸ்டர் அண்ட் ரன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரன் பண்ணுறதுக்கு மைனாரிட்டிஸ்க்கு இந்தியாவில் ரைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய கல்ச்சரையும் லாங்குவேஜையும் அவங்க சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 29, 30 சொல்லுது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்வேர்ட்னஸ், பின்தங்கிய நிலை. இதை பற்றி தான் நீங்கள் மெயினாக எக்ஸாம் எழுதுகிறோம். 6 மைனாரிட்டிஸ் பார்த்தோம். இதில் 2 மைனாரிட்டிஸ் ஜெயின்ஸும் பார்சிஸும் பார்த்தீங்கன்னா தேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். அவங்க ரொம்ப டெவலப்டான கம்யூனிட்டிஸ். மெயினாக அவங்கள பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, ஆண்டர்ப்ரினர்ஸாக இருப்பாங்க, மில்லியனர்ஸாக இருப்பாங்க. அதனால் மைனாரிட்டிஸ்குள்ளேயே இந்த 2 கம்யூனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா தேர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். ஆனால் இந்தியாவில் மெயின் பேக்வேர்ட் மைனாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் முஸ்லீம் கம்யூனிட்டி மெயினாக வச்சு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். பேக்வேர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எஜுகேஷனல் பேக்வேர்ட்னஸ், எக்கனாமிக் பேக்வேர்ட்னஸ், பொலிட்டிக்கல் பேக்வேர்ட்னஸ் பற்றிலாம் எழுதலாம். நீங்கள் எழுதும்போது ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை கோட் பண்ணி எழுதிங்கன்னா பெட்டராக இருக்கும். சச்சார் கமிட்டி, ரங்கராஜ் மிஸ்ரா கமிஷன் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றது எழுதலாம். உதாரணத்துக்கு சச்சார் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸோட நிலை ஆல்மோஸ்ட் தலித்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, அதாவது எஸ்சி கமிட்டி ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது இல்லாமல் இந்த கமிட்டிஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தலித் ஸ்டேட்டஸ் வழங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதனால் இந்த ரிப்போர்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸை நீங்கள் கோட் பண்ணி எழுதிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மெயினாக பேக்வேர்ட்னஸ் பற்றி எழுதுங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்வேர்ட்னஸ் பற்றி எழுதுங்க. அதாவது எஜுகேஷனில் எப்படி பின்தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு இந்தியாவில் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் இருக்கா, பேங்கிங் ஆக்சஸ் இருக்கா, அவங்க எந்த மாதிரி வீடுகளில் வசிக்கிறாங்க. மெயினாக முஸ்லீம்ஸ்லாம் ஸ்லம்ஸில் தான் இருப்பாங்க இந்தியாவில். அவங்களுக்கு இன்ஸ்டியூஷனல் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஃபைனான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ், பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. அவங்க நினச்ச லோன் கூட வாங்க முடியாது. அப்போ அவங்க நினச்ச ஒரு சிறு தொழில் கூட இந்தியாவில் செய்ய முடியாத நிலைமை இருக்குது. இதை பற்றிலாம் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்தியாவில் முஸ்லீம் எம்பிஸ், எம்எல்ஏஸோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. சிமிலர்லி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மி. ஆல் இண்டியா சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அதுலேயும் முஸ்லீம் உமனோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் பற்றி எழுதுங்க. ஸோ பேக்வேர்ட்னஸில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும். பேக்வேர்ட்னஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பற்றி எழுதுங்க. மைனாரிட்டிஸ் இந்தியாவில் ஒரு மெயின் ப்ராப்ளம், சிறுபான்மையினரை அரசியலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், வாக்கு வங்கிக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேர்தல் நேரங்களில் அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியோட வாக்கு வாங்குறதுக்காக அவங்களோட பேக்வேர்ட்னஸை சொல்லி அவங்களோட அந்த கட்சிகள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நல்லது செய்வதை போல் எடுத்து போய் அவங்களுடைய வாக்குகளை வாங்குவார்கள். இதுதான் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை பற்றி கண்டிப்பாக எழுதுங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக எழுத நல்ல மார்க் வரும். திஸ் இஸ் நாட் குட் ஃபார் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஜனநாயக நாட்டில் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், மைனாரிட்டிஸை வச்சு நடக்கக்கூடிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நியாயமானது கிடையாது, சரியானது கிடையாது அப்படிங்கிறத எழுதுங்க. இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த மைனாரிட்டிஸ் பின்தங்கிய நிலைமை, பேக்வேர்ட்னஸ்லேருந்து வெளியே வரணும். அப்போ தான் அவங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத பற்றி எழுதுங்க. அடுத்தது என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஜியஸ் வயலன்ஸ், கம்யூனல் வயலன்ஸ் பற்றி எழுதுங்க. மத வன்முறை, மதம் சார்ந்த வன்முறை, இதில் மெயினாக யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் சம்மந்தப்பட்டிருப்பாங்க.
உதாரணத்துக்கு முஸ்லீம் யங்ஸ்டர்ஸ் ஐஎஸ் போன்ற அமைப்புகளில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் ஒரு ரீசன், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ரீசன். மூன்றாவது இந்த மைனாரிட்டிஸ் சில ஆர்கனைசேஷன், இந்த இல்லீகல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, மதத்தை ஒரு ஐடென்டிட்டியாக காட்டி அந்த யங்ஸ்டர்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க இந்த ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே எடுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். திஸ் அஃபெக்ட்ஸ் தி செக்யூரிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. இது நாட்டினுடைய சாவரன்டி இறையாண்மைக்கே ஒரு ஆபத்து. இதையும் நீங்கள் ஒரு டைமென்ஷனில் உங்களுடைய ஆன்சரில் எழுதிருக்கணும். அப்போ நீங்கள் பேக்வர்ட்னஸ் பற்றி எழுதணும், ரிலீஜியஸ் வயலன்ஸ் பற்றி எழுதுங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி எழுதுங்க. அதெல்லாம் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க. கம்யூனல் வைலன்ஸ் பில், அதாவது மத வன்முறை மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்து யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த பில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மசோதாவாகவே இருக்குது, இன்னும் அது சட்டமாக மாறல. ஸோ அதை பற்றி ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். அப்போது இந்த மசோதாவை நம்ம இந்தியாவில் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ற பற்றி எழுதலாம். அந்த மத வன்முறை அந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா, மெயினாக மத வன்முறை தூண்டுபவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அந்த மத வன்முறை அதாவது நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த அதிகாரிகள்லாம் வேலை செய்யலையோ, இல்லை ஒரு வேளை அவங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதெல்லாம் பற்றி அந்த மசோதா சொல்லுகிறது. ஸோ அதை பற்றியும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் ஆன்சரில் உங்களுடைய வியூஸ் எல்லாம் நீங்கள் நிறையா தரலாம். அப்போ வந்து மைனாரிட்டி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நாளைக்கு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ற பாயிண்ட்டில் நீங்கள் யோசிச்சு எழுதலாம். அவங்களுக்கு எப்படி நலத்திட்டத்தை ஈஸியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதலாம். உங்களோட ஓன் வியூஸ் எல்லாம் நீங்கள் நிறையா தரலாம். உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை பற்றி எழுதலாம், நாய் மன்சில் ஸ்கீம் அதை பற்றி எழுதலாம், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸை பற்றி எழுதலாம். இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லலாம். மைனாரிட்டிஸ் அதான் மைனாரிட்டிஸ் சென்றடையக்கூடிய திட்டங்கள் ஸ்கீம்ஸ் வந்து சரியாக சேர்ந்து அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதை வந்து பெட்டராக எப்படி கொண்டு போய் அந்த மைனாரிட்டிஸை நம்ம இந்தியாவில் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதலாம்.